இந்த பதிவில் நாம் பாம்புகளை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். தகவல்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நீளமாகவும் இருக்கிற காரணத்தினால சலிப்பு ஏற்படாமல் இருக்க ஒரே பகுதியாக போடாமல் 2 பகுதிகளாக போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது முதல் பகுதி. இதில் பாம்புகளுக்கு கால்கள் இருக்கா இல்லையா, பாம்புகளின் கேட்கும் திறன், பார்வை திறன், பிளவுபட்ட நாக்கும், வேட்டையாடுவதில் அதன் பங்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பகுதி பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம். இந்த பூமியில் சுமார் 3500 வகையான பாம்புகள் உள்ளன. அண்டார்டிகா, வட மற்றும் தென் துருவங்கள், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து தவிர கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பாம்புகள் காணப்படுகின்றன. 3500 வகை பாம்புகளில் 600 பாம்புகள் மட்டுமே விஷமுள்ள பாம்புகள். அதிலும் 200 பாம்புகளுக்குத்தான் மனிதர்களை கொல்லும் அளவுக்கு விஷம் உள்ளது. பாம்பு என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பாம்புகளுக்கு கால்கள் இல்லை என்பதும் அது எப்பவுமே ஊர்ந்துதான் செல்லும் என்பதுதான். ஆனால் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாம்புகளுக்கு கால்கள் இருந்துள்ளன என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அதற்கு சான்றாக இப்பவும் சில பாம்புகளுக்கு வெஸ்டிஜியல் ஆர்கன் உள்ளது. அதாவது பரிணாம வளர்ச்சியில் உபயோகமற்றதாக போன உறுப்பு. சில வகை மலைப்பாம்புகளிலும் மண்ணுள்ளி பாம்புகளிலும் சிறிய அளவிலான கால்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மனிதர்களைப் போல பாம்புகளுக்கு வெளிப்புற காதுகளை காண முடியாது. அவைகளுக்கு உட்புறமான காதுகள் மட்டுமே உள்ளன. இவைகள்தான் ஒலிகளை அதிர்வுகளாக மாற்றி மூளைக்கு அனுப்புகிறது. மனிதனின் கேட்கும் திறன் 20 to 20,000 ஹெர்ட்ஸ் என்றால் பாம்பின் கேட்கும் திறன் 80 முதல் 600 ஹெர்ட்ஸ் மட்டும்தான். ஆதலால் இவைகளால் இந்த வரம்பில் உள்ள ஒலிகளை உணர முடியும். சில பாம்புகள் 1000 ஹெர்ட்ஸ் வரை கேட்கும் திறன் கொண்டவையாக உள்ளன. பெரும்பாலான பாம்புகளுக்கு பார்வை திறன் சற்று குறைவுதான். பாம்புகள் அதனுடைய நாக்கை எப்பவுமே வெளியே நீட்டி உள்ளே இழுத்துக்கொண்டே பயணிக்கும். அவ்வாறு செய்யும் போது பாம்பினுடைய வாயின் மேற்கூரையில் உள்ள ஓமரோ நேசல் அல்லது ஜேக்கப்சன்ஸ் எனும் உறுப்பிற்கு தன்னுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். இப்படி செய்யும்போது காற்றில் உள்ள வாசனை துகள்கள் மூலம் தன்னுடைய இணையை கண்டுபிடிக்கவும், அவைகளுக்கு ஏற்படும் ஆபத்தை உணரவும், இரையை கண்டுபிடிக்கவும், என்ன வகையான இரை, இரையின் அளவு போன்ற விஷயங்களை அறியவும் உணரவும் பாம்புகளால் முடிகின்றது. பாம்புகள் நாக்கை ஒரு முறை வெளியே நீட்டி உள்ளே இழுப்பதற்குள் மேலும் கீழுமாக 15 முறை அசைக்கிறது என்று ஒரு ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். நாக்கு 2ஆக பிளந்துள்ளதால் வலது மற்றும் இடது புறத்தில் உள்ள அனைத்தையும் துல்லியமாக பாம்புகளால் அறிய முடிகின்றது. உதாரணத்துக்கு அதனுடைய இரை உள்ள தொலைவு, எந்த திசையில் போனால் இரையை விரைவாக அடைய முடியும் போன்றவற்றை தீர்மானிக்க உதவுகிறது. இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெம் ஆஃப் ஜங்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.